இந்த வீடியோவில் கிரவுண்ட் எர்த் எப்படி பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட பக்கத்தில் பெல் ஐக்கான் இருந்துச்சுன்னா மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் கிரவுண்ட் எர்த்திங் பண்ணியிருக்கோம். மொத்தம் பார்த்திங்கன்னா 2 டைப்பில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜிஐ பைப்பில் காப்பர் கம்பி சுற்றி நிலக்கரியும் கல் உப்பும் போட்டு பண்ணலாம். இல்லாட்டி இந்த மாதிரி கெமிக்கல் இதில் பண்ணிங்கன்னா அவங்களே கெமிக்கல் கொடுத்துருவாங்க, அது போக பைப் கொடுத்துருவாங்க. நீங்கள் வெறும் குழி எடுத்து கெமிக்கல் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. இதாக இருந்தால் நீங்கள் காப்பர் கம்பி சுற்றணும், கீழே இருந்து மேலே வரையும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக எர்த்து கண்டக்ட் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம எர்த்து செஞ்சுட்டு அது போக கடைசியில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. எர்த்து ஒர்க் ஆகுதான்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோன்னு காமிச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எர்த் பைப்பு, இது பார்த்திங்கன்னா 3 அடி. அது போக மேலே பார்த்திங்கன்னா பிராஸில் போல்ட் நட் வாங்கியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த கெமிக்கல். குழி எடுத்துகிட்டு எர்த் பைப் கூட சேர்த்து போடணும். இது பார்த்திங்கன்னா 3 அடி பைப்புக்கு 10 கிலோ தர்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயர் வாங்கியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா பாதி தூரம் குழி எடுத்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக தான் பண்ணுறோம், பர்மனெண்ட் இல்லை. இப்போதைக்கு எர்த்து வேணும்னு சொன்னாங்க, அதனால் கொஞ்சம் நாளைக்கு பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழி எடுத்தாச்சு. ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா குழி பாதி எடுத்துகிட்டு அப்புறம் பைப்பை வந்து சுற்றியால் அடிப்பாங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது, சுற்றியால் எர்த் பைப்பை அடிக்கக்கூடாது. குழி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லேயராக போடணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கல் போட்டுக்கோங்க. கெமிக்கல் கூட மேலே மண்ணை போட்டுருங்க. அப்புறம் கொஞ்சம் பக்கெட் தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பண்ணியாச்சு. பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியாதா, பண்ணக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பண்ணக்கப்புறம் மண்ணெல்லாம் போட்டக்கப்புறம் மேலே ஒரு பக்கெட் தண்ணி ஊற்றிடுங்க. பார்த்திங்கன்னா தண்ணி பூரா கீழே இறங்கிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம பைப்பெல்லாம் எதுவுமே போடல, சும்மா ஒயர் தான் கொண்டு போயிருக்கோம் வீட்டுக்கு. அதுவும் வந்து ஒரே ஒரு ப்ளக் பாயிண்ட்டுக்கு தான் கேட்டாங்க. பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம ஒயர் இன்சுலேஷன் எடுத்துகிட்டு நம்ம ஒயரை வந்து அந்த பிராஸ் போல்ட்டில் வந்து ஐ மாதிரி பண்ணி நல்ல ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணிக்கோங்க. லூஸ் இருக்கக்கூடாது எர்த்து எப்பயுமே. பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றினதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சம் ஜல்லி போட்டாச்சு. இதே நீங்கள் பர்மனெண்ட்டாக பண்ணுறீங்கன்னா பைப் பார்த்திங்கன்னா எப்படியும் பாதி தூரம் ஃபுல்லாகவே கீழே போயிடணும். இப்போ வந்து பர்மனெண்ட் இல்லாதனால பாதி தூரம் தான் கீழே போயிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா டைட் வச்சுக்கோங்க. கீழே வந்து நான் சொன்ன மாதிரியே கொஞ்சம் வந்து கெமிக்கல் போட்டுருங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் மணல் போட்டு தண்ணி ஊற்றிடுங்க. அதே மாதிரி 2-3 வாட்டி பண்ணிடுங்க. கெமிக்கல் தீர்ற வரையும் அப்படியே பண்ணிகிட்ருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒயர்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. ஒயர் வந்து இப்போ எர்த் பைப்பில் கனெக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளக் பாயிண்டில் வந்து ஃபேஸில் ஒரு ஒயரும் எர்த்தில் ஒரு ஒயர் வச்சு செக் பண்ணிக்கோங்க. வச்சு சுவிட்ச் போட்டிங்கன்னா பல்ப் எரியணும். அப்படி எரிஞ்சுன்னா நீங்கள் பண்ண எர்த் வந்து நல்லா கண்டக்ட் ஆகும்னு அர்த்தம். இதே உங்களுக்கு லைட் எரியலைன்னா எர்த்து வந்து சரியில்லைன்னு அர்த்தம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.